நண்பர்களே, இந்திய வரலாற்றில் பயிரிடப்படும் நிலம் குறித்த பூமி சித்ர விதான நியாய என்று அழைக்கப்படும் கொள்கை குறித்து அறிந்து கொள்ளலாமா? பூமி சித்ர விதான நியாய என்பது பண்டைய இந்தியாவில், குறிப்பாக குப்தர் காலத்தில் பயிரிடப்படாத அல்லது தரிசு நிலத்தை பயிரிடத்தக்க நிலமாக மாற்றுவது தொடர்பான ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின் கீழ் காலியாக உள்ள அல்லது பயிரிடப்படாத நிலத்தை பயிரிடத்தக்க நிலமாக மாற்றும் எவருக்கும் நிலத்தின் உரிமை வழங்கப்பட்டது மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வரி விகிதத்திலிருந்து குறைக்கப்பட்டு வரி நிர்ணயிக்கப்பட்டது. பூமி என்பது பண்டைய இந்திய நீதித்துறை மற்றும் சட்ட கோட்பாட்டில், குறிப்பாக நில உரிமை மற்றும் சொத்துரிமையை கையாளும் தர்ம சாஸ்திர மரபில் ஒரு கொள்கையாகும். மேலும் பூமி சத்ர விதான நியாயம் என்பது பண்டைய இந்திய தர்மசாஸ்திர நீதி அமைப்பின் ஒரு கொள்கையாகும். அதன்படி ஒரு நபர் தனது சொந்த முயற்சியால் தரிசு அல்லது பயன்படுத்தப்படாத நிலத்தை சித்ர எனப்படும் வளமானதாக மாற்றினால் அவர் அந்த நிலத்தின் உரிமையாளராகிறார். இந்த கொள்கை முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அல்லது பயன்பாட்டின் அடிப்படையில் உரிமையை அங்கீகரிக்கிறது. இந்த விதியின் கீழ் ஒரு நிலம் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதை பயிரிடத் தொடங்கும் ஒருவர் அந்த நிலம் முன்பு வேறொருவருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கூட அதன் மீது உரிமை கோரலாம். நில உரிமையாளரின் நண்பராகவோ அல்லது உறவினராகவோ நிலத்தை பயன்படுத்தும் நபருக்கு இந்த உரிமை பொருந்தாது. பூமி சித்ர விதான நியாய என்ற கொள்கையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. இந்த கொள்கையின்படி புதிதாக பயிரிடப்பட்ட நிலம் ஆரம்ப ஆண்டுகளில் வரி விதிக்கப்படாது. இந்த கொள்கை பண்டைய இந்தியாவில் நில மானியங்கள் மற்றும் நில பரிமாற்றங்களின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு உரிமை வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. இந்த நீதி ஒரு நபர் ஒரு நிலத்தை உற்பத்தி திறன் கொண்டதாக மாற்றினால் அந்த நிலத்தின் உரிமைகளை பெற அவருக்கு உரிமை உண்டு என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயத்தை விரிவுபடுத்துவதும் தரிசு நிலத்தை உற்பத்தியின் கீழ் கொண்டு வருவதும் ஆகும். நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். புதிய காணொளிகளை பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.